திட்டுறது கூட பாருங்களேன், இப்போ திட்டுறது ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு, சண்டை போடுறது ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு. வீட்டில் இருக்கிறவங்களை திட்டுறது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. சண்டை போடலாம் உங்களுக்கு இன்னும் தூக்கம் வராது போல் இருக்கு. அசிங்கமாக பேசலை அப்படின்னா, அசிங்கமாக திட்டலை அப்படின்னா, ஏதாவது ஒரு நோண்டல அப்படின்னா, யாரையாவது குறை சொல்லலை அப்படின்னா, யாராவது குற்றப்படுத்தி பேசலை அப்படின்னா என்ன ஆக மாட்டேது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க மாட்டேதுப்பா. நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண படிக்கும். நம்ம எதை அறிக்கை பண்றோம்? ஏசப்பா பிள்ளைன்னா அறிக்கை செய்யணும். ஏசப்பா எனக்கு தெய்வம், ஏ பிசாசே, ஏ சாத்தானே, ஏ கடன் பிரச்சனையே, ஏ பலவீன பிரச்சனையே, ஏ முறுமுறுக்கிற பிரச்சனையே, ஏ பயமுறுத்துக்கிற பிரச்சனையே, ஏ பிரிவினை உண்டு பண்ற பிரச்சனையே, உனக்கு அவ்வளவுதான் ஏசப்பா பிள்ளை. ஏன் அப்படின்னா அவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஏன் தந்தர்னாரு? பிதாவாக தேவனுக்கு மகிமை வரும்படி. இப்ப என்னோட நாவு ஏசப்பா நாமத்தினால நான் விசுவாசம் உள்ளவனா அறிக்கை செய்து அப்படின்னா ஏசப்பா என்னைக்கா செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எனக்கே நம்பிக்கிற ஜெபமா இருக்கு. நான் சண்டை போடுறது அதிகம், பயப்படுறது அதிகம், கோபப்படுறது அதிகம், குற்றப்படுத்துறது அதிகம், குழப்புறது அதிகம், எல்லாமே அதிகமா பண்ணுவேன். ஜெபம் கம்மியா பண்ணுவேன், சமூகத்தை கம்மியா தேடுவேன். அவரோட வல்லமை ஒன்லி ஆக்ஷன் தான். சர்ச்சில் மட்டும் ஆக்ஷன், ரபா 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 ரபா. வெளியே போயிட்டேன்னா இங்கிலீஷ் தான். நோ, இன்னைக்கு மாத்து, உன் லாங்குவேஜை மாத்து. சேஞ்ச் யுவர் லாங்குவேஜ். ஏ மகளே, உன்னை நீயும் நம்பாத, நீ அவனையும் நம்பாத, அவரை நம்பு. எழுதுரு யோவான்னு ஜெபிக்க போனாங்க, பேசுறாங்க அந்த பிச்சைக்காரர்கிட்ட. ஏய் என்கிட்ட வெள்ளி இல்லப்பா, ஒன்றும் இல்லப்பா, ஆனால் ஒன்று இருக்குப்பா. என்ன இருக்குது? இயேசுவின் நாமத்தினால ஏய் எழுப்பி நட. யோவான் அதை அப்படியே விசுவாசிக்கிறான், யோவான் ஒருமுனைப்படுறான், யோவான் சப்போர்ட் பண்றான். அந்த நாமம் இது யார் செஞ்சா? யார் செஞ்சா? பேதுரு செஞ்சாரா? பேதுரு செஞ்சாரா? இல்ல, ஏசப்பா நாமம் விசுவாசத்தோட ஒரு மனதோட அறிக்கை செய்யும் பொழுது ஏசப்பா வந்தாரு, அலங்கோலமா இருந்தவனை கட்டி பிடிச்சாரு, எல்லா எலும்புகளும் ஒரு தடவு தடவினாரு, எல்லா நரம்புகளும் ஒரு வல்லமை அனுப்பிச்சாரு, அவனுக்குள்ள ஒரு புதிய பலனை கொடுத்தாரு. அவன் குதித்து எலும்புனா ஸ்ட்ரெயிட் ஆலயத்துக்குள்ள போயிட்டான். நாம என்ன பண்ணுவோம்? ஆடாத ஆட்டமோ பாடாத பாட்டமோ ரோட்ல போடுவோம். அதனாலதான் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும் நித்தமும் தேடுங்க.